Hi students, welcome to Chennai Academy Vellore. TNPSC-க்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது. நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீடைல் வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயத்தை இதை பற்றி பேசியிருப்பீங்க. இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷனுடைய காலி பணியிடங்கிற எண்ணிக்கை உயருமா உயராதா அதை பற்றி பேசணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காலி பணியிடங்கிற எண்ணிக்கை எந்த வருஷத்தை விடவும் இந்த வருஷம் ரொம்ப 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 குறைவு. அது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பேசப்பட்ட ஒரு விஷயம்தான். ஓகேங்களா? அவங்க கடந்த ஒரு 10 வருஷம் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்கன்னா 10 வருஷத்துல வெளியிட்டதை விட ரொம்ப ரொம்ப குறைவு தான் இந்த வேகன்சி. எப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துக்கு முன்னா 10 வருஷத்துல குரூப் 4 காலி பணியிடம் மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, அப்புறம் இந்த போர்டோடைய வேகன்சி இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. வெறும் ஜேஏ, அப்புறம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஏஓ, இந்த எண்ணிக்கையே ஒரு நல்ல எண்ணிக்கையாக இருந்தது. இப்போது ஜூனியர் அசிஸ்டண்ட் எண்ணிக்கை இருக்குது, விஏஓட எண்ணிக்கை, ஒவ்வொரு போர்டு இருக்குது, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அப்புறம் ரூரல் வெல்ஃபேர் போர்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு போர்டோட எண்ணிக்கையும் சேர்த்துருக்காங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸு, இவ்வளோ விஷயம் சேர்த்தும் திருப்பியும் அதே நம்பர் ஆஃப் வேகன்சி ரொம்ப குறைவான கிட்டத்தட்ட 4000 அப்படிதான் சொல்ல முடியும். அதாவது 3935 வேகன்சியை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தத்தை தான் கொடுத்தது. எஸ், ஆமாம். அப்போ இதை பற்றி அடுத்து நம்மளுடைய கேள்வி காலி பணியிடம் எண்ணிக்கை உயருமாங்கிறத அதை பேசலாம். அதுக்கு முன்னாடி நிறைய எதிர்கட்சியில் இருக்கவங்களும் நிறைய பேர் இது குறித்து வாய்ஸ் எழுப்பியிருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் ஓகேங்களா? உதாரணத்துக்கு எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி வாய்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சில மணி நேரங்களில் ராமதாஸ், ஓகேங்களா, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருடைய ராமதாஸ் அவருமே இதுக்குரிய காலி பணியிடங்களை எண்ணிக்கையை 10,000 உயர்த்துங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையை எல்லாரும் ஆளுங்கட்சி எப்பவுமே கேட்குமானா எப்பவுமே அது குறித்து ஒரு கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமா ஆளுங்கட்சி இது கட்சி ரீதியாகவும் அரசியல் ரீதியாக இது குறித்து பெரிய அளவுக்கு பேசும்போது தான் இருக்குது. அது அரசியல் பேசுறதுக்கு நிறைய டாபிக் இருக்குது. சரி, நம்ம லாஜிக்காக எப்பவுமே காலி பணியிட எண்ணிக்கை உயருதா அதை பற்றி பேசணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது கடந்த ஒரு 3 வருஷம் நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா, இது இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் 2025 விட்டுருங்க, இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் விட்டுருங்க. ஆனால் இது கடந்த 3 வருஷம் நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். கடந்த 3 வருஷம் 2023 கால்ஃபர் வந்தது, 2022 வந்தது, 2024 வந்ததுல, ஓகேங்களா. அடுத்து 2019 வந்தது. கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷனும் கொரோனாக்கு அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் வந்தது. அடுத்து ஒரு வருஷம் கேப் விட்டு அடுத்து 2024 வந்தது. அதோடைய போஸ்டிங் தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கடந்த 3 வருஷமும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த இயரில் கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு நம்பர், ஓகேங்களா, ரிலீஸ் பண்ணும்போது ஒரு நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்கும். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் விட்டு முடிஞ்சு எக்ஸாம் வைக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது எக்ஸாம் வச்ச பிறகோ அல்லது கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடியோ எப்போனாலுமே வேகன்சியை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துவாங்க. உதாரணத்துக்கு 2024 நோட்டிஃபிகேஷன்லாம் கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? 3 டைம்ஸ் அப்படின்னா 3 மடங்குன்னு சொல்ல வரல. குறிப்பிட்ட ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணாங்க, 6000 சம்திங் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1500 இன்க்ரீஸ் ஆனது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனது. அப்போ கிட்டத்தட்ட தொட்டு 9000 சம்திங் வேகன்சியாக இன்க்ரீஸ் ஆனது. ஓகேங்களா? அப்போ போன தடவை 2022 அதே மாதிரி தான் சம்திங் 5000 சம்திங் வந்தது. அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி 10,000 கிட்ட வந்தது. 2019 அப்படிதான். ஓகேங்களா? அப்போ எல்லா டைம்லையுமே நோட்டிஃபிகேஷன் விட்டதை விட கண்டிப்பாக உயர்ந்திருக்கு. ஆனால் எவ்வளவு உயர்ந்திருக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இந்த டைம்ல தான் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனுடைய வேகன்சியே கண்டிப்பாக 6000+. எல்லா இயருமே பார்த்தீங்கன்னா 6000+ காலி பணியிடங்களை தான் தாண்டி தான் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டாங்க. ஆனால் இப்போ நமக்கு வந்திருக்குது கிட்டத்தட்ட 4000 தான். 4000+ கூட சொல்ல முடியாது, 4000 தான். அப்போ 6000லிருந்து 9000 10,000ங்கிறது ஒரு நம்பர். ஓகேங்களா? ஆனால் 4000லிருந்து அப்படியே டபுள் பண்ணா கூட, ஓகேங்களா, டபுள் பண்ணா கூட 8000 சம்திங் அப்படிதான் வருவதற்கான 8000க்குள்ள அந்த நம்பர் தான் வருவதற்கான வாய்ப்புமே இருக்குது. ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், அவங்க டிஎன்பிசி தரப்புல இருந்து சொன்ன ஒரு பதில் என்னன்னா, கடந்த 8 வருடங்கள்ல தொடர்ந்து 2 வருஷம் நோட்டிஃபிகேஷன் எப்பவுமே வந்தது கிடையாது. ஓகேங்களா? இந்த வருஷம் தான் தொடர்ந்து 2 வருஷம் வந்திருக்கு. உதாரணத்துக்கு 2019 வந்தது, அடுத்து கொரோனா கேப்னா 2022, 2023 நடத்தலை, அதனால ஒரு வருஷம் கேப் விட்டு 2024. ஆனால் இப்போ 2024 விட்டு அடுத்த உடனே 2025 விடுறாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷம் கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட 3800 3700 தான் ரிலீஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ 3900 சம்திங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் கிட்டத்தட்ட 10,000ங்கிற நம்பரை எட்டுவதற்கான வாய்ப்பு சற்று கம்மி தான். ஓகேங்களா? ஆனால் இந்த ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம மனசு சோர்வடைவதோ
இவ்வளவுதான் வேகன்சி வந்திருக்கா, விடுங்க அப்ப படிக்க வேணாம் இந்த அட்டம்ப்ட், அப்படி நினைக்கவே வேணாம். ஏன்னா போன தடவை ஒரு நல்ல வேகன்சி வந்திருக்கு, நல்ல மாடரேட்டா நல்ல படிச்சவங்க எல்லாருமே அந்த செட்டுலேயே போயிருப்பாங்க. இப்போ வந்திருக்கிறது தான் மேக்ஸிமம் அந்த டைம்ல பார்டர்ல போனவங்க புது பசங்க தான் வந்திருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்படிஷன் போட்டு கொஞ்சம் வேகன்சியா இருந்தா கூட நல்ல எஃபர்ட் போட்டு படிக்கலாம், கம்பல்சரி நமக்கு ஜாப் கிடைக்கும். இப்போ வேகன்சி உயரும், அது பெரிய அளவுக்கு உயராது, டு பி நியர் ஒரு 8,000 உயர்ந்தாலே பெரிய அளவுக்கு தான். ஓகேங்களா? பார்க்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஓகேதா? திடீர்னு வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் வேகன்சி எல்லாம் கொடுத்து எதிர்கட்சிகள் இன்னும் கொஞ்சம் நேற்று நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இன்னைக்கு தான் பார்க்கலாம், இன்னைக்கு தான் எந்த அளவுக்கு வாய்ஸ் இருக்குது, இது வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன பதில் வருது, இதெல்லாம் பார்த்துட்டு மேபி இன்னும் கொஞ்சம் நம்பர் ஆஃப் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் எவ்வளோ நடக்குதோ அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து ஒரு 60-70% வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் எண்டிங், அதாவது கவுன்சிலிங் டைம்ல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இதற்கு கடைசியாக வருவது என்னுடைய கணிப்படி ஒரு 8,000 கிட்ட வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த வருஷம் ஆனுவல் பேனல் இருக்கு. ஓகே, 2026 எக்ஸாம் வருமா வராதா அதெல்லாம் வச்சுதான் இதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த அறிவிப்புகள். நம்மளுடைய அகாடமிலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. அதே மாதிரி இறுதி சுற்று டெஸ்ட் பேட்சும் லான்ச் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கும். யூடியூப்லையும் பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக வந்து கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே கொண்டு போக போகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.